சென்னை மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான மின்சார பேருந்துகளின் சேவையை இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக சென்னைக்கு பொறுத்தவரை இந்த மின்சார பேருந்துகள் தேவை என்று பல காலமாக பொதுமக்கள் தரப்பிலும் தொடர் கோரிக்கை வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் தற்பொழுது இந்த பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பேருந்துகளை தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக சென்னையில் மொத்தம் 5 பேருந்து பணிமனைகளில் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூந்தமல்லி, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட 5 பணிமனைகளில் இந்த பேருந்துகளின் பணிமனைகள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்பொழுது இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து சுமார் 120 பேருந்துகளை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். அந்த நேரடி காட்சிகளை பார்ப்போம். தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்தவரையில் 7 அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை மாநகர பேருந்துகளில் இது போன்ற சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் 7 கேமராக்கள் முதல் முறையாக இது போன்ற பேருந்துகளில் பயன்படுத்தப்பட உள்ளது. குறைந்த வெளிச்சத்திலும் இந்த கேமராக்கள் குறிப்பாக அந்த துல்லியமான ஒளிப்பதிவை பதிவு செய்யும் என்றும் அதேபோல் நேரடியாக அந்த கேமரா கண்காணிப்பை ஓட்டுநரை கண்காணிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது.